வாங்க ஏஆர் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கோதுமை ரவை புட்டு எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோதுமை ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான புட்டு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ திரும்பவும் கோதுமை ரவையை எடுத்து பாருங்கள். நம்ம கலந்து தண்ணி சேர்த்து கலந்து வச்சது பாருங்கள், திரும்பவும் ட்ரை ஆயிடுச்சு. திரும்பவும் தண்ணி தெளித்து கலந்து வைங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற்றிடக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்து இது போல் நல்லா கலந்த பிறகு திரும்பவும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க. நம்ம கோதுமை ரவை தண்ணி தெளித்து மூடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதுபோல் கலந்து விட்ட பிறகு இன்னொரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 தடவை இது போல் நம்ம தண்ணி தெளித்து நம்ம மூடி வச்சுருக்கோம். இப்போ கோதுமை ரவையை எடுத்து இப்படி நல்லா இந்த லைட்டாக நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஓரளவு ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இட்லி தட்டை நம்ம சேர்த்துருவோம். இதுபோல் வெள்ளை துணியில் ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை ரவையை இதோடு சேர்த்துருங்க. to 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி சட்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். கையில் எடுத்து பாருங்கள், இந்த பாருங்கள், இது போல் அமுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரியாக வரணும். இப்போ வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பார்த்தீங்கன்னா உதுத்து விட்டுக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கிறத ஆறிடுச்சு நல்லா. இதை வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம்.
இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையில் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையில் புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ஏன் கைசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.